தளபதி 69 இப்போ இந்த படத்தோட அப்டேட் தான் ஜனவரி 26 வரப்போகுது. அதாவது ஹெச் வினோத் இயக்கத்தில் அவர் நடிச்சிட்டு இருக்க ஒரு படம். இப்போ இந்த படத்துக்கு நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற டைட்டில் தான் வச்சிருக்காங்க. விஜய் நடித்த முதல் படம், அறிமுக படம். அதையே இப்போ இந்த படத்துக்கு டைட்டிலாக வச்சா நல்லா இருக்கும். கரெக்டாக அவர் அரசியலில் தீவிரமாக இருக்கிறதால இந்த டைட்டில் 100% பொருந்தும். 2026 தேர்தல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக விஜய்க்கு ஆதரவாக இருக்கும். அதை முன்னிட்டு தான் இந்த நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற டைட்டிலே வச்சிருக்கிறதா தகவலாக வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் இன்னொரு ஐடியாவையும் ஹெச் வினோத்து கூட கலந்து பேசிகிட்டு இருக்காராம். என்ன அப்படின்னா, இந்த தளபதி 69 படம் அல்லது நாளைய தீர்ப்பு படம், இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போவே இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு. எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் இன்னும் ஒரு 2 அல்லது 3 மாதத்துக்குள்ளே படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இயல்பாகவே என்ன தோணும், விஜய் மாதிரி பெரிய ஹீரோட படம் இந்த வருட தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படி தான் நினைப்போம். ஆனால் அதுதான் இல்லையாம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வரைக்கும் தீபாவளிக்கே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்தாங்க. ஆனால் இப்போது இன்னும் 2 மாதம் தள்ளி 2026 வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்களாம். ஏன் அப்படின்னா 2026 தேர்தல் ஏப்ரல் மாதம். ஸோ இந்த படம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரசிகர்களிடம் விஜய் பற்றிய ஒரு செம்மையான வைப் ஒன்று இருக்கும். இது மட்டும் கிடையாது, இந்த படம் நம்ம தெலுங்கு ஹீரோ பாலையாவோட அந்த பகத் கேசரி படத்தோட ரீமேக் அப்படிங்கிறனால பெண் குழந்தைகள் எல்லாருமே விஜய்க்கு ஆதரவாக இருப்பாங்க. ஸோ சூட்டாக படத்தை ரிலீஸ் பண்ணி அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு ஏப்ரல் 26 தேர்தலை ஃபேஸ் பண்ணால் நம்ம ஒரு மிகப்பெரிய கணிசமான ஓட்டை வாங்கிடலாம் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் தானா. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த தளபதி 69 படத்தை 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு மனதாக முடிவு பண்ணிக்காங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம், இந்த முடிவுலேயே உறுதியாக இருப்பாங்களா, இல்லை பரவாயில்ல கொஞ்சம் முன்னாடியே வரலான்னு தீபாவளிக்கே வந்துடுவாங்களா அப்படின்னு.